அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. ஐந்து கரத்தனை ஆணை முகந்தனை எண்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்றைய பதிவு விநாயகரை பற்றியது. உங்களுக்கு தெரிந்த தகவல், தெரியாத தகவல், இதைத்தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிள்ளையாரை பற்றிய தெரிந்த தகவல்கள், தெரியாத தகவல்கள். தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக வணங்கப்படுபவர் விநாயகர். அதனால்தான் அவரை முழுமுதற் கடவுள் என்கிறோம். தடைகளை விலக்கி நாம் தொடங்கும் எல்லா செயல்களிலும் வெற்றியை அளிப்பவர் விநாயகர். விநாயகர் வழிபாடு மிக மிக எளிமையானது. கல், மண், மரம், செம்பு ஆகியவற்றில் பிள்ளையாரின் திருவுருவங்களை செய்ய வேண்டும். இதில் தான் செய்யணும், இப்படி தான் செய்யணுங்கிற ஆகமங்கள் கூறுகின்றன. ஆனால் மண், பசுஞ்சாணம், மஞ்சள், கருங்கல், பளிங்குக்கல், தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள், முத்து, பவளம் போன்ற ரத்தினங்கள், இந்த வெள்ளருக்கு வேர், அத்தி மரத்தின் வேர், பசு வெண்ணெய், அரைத்த சந்தனம், இப்படி எல்லா பொருள்களிலும் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்தால் அவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பிள்ளையாருக்குரிய 11 விரதங்கள், அதாவது வெள்ளிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், சதுர்த்தி விரதம், குமார சஷ்டி விரதம், துர்வா கணபதி விரதம், சித்தி விநாயகர் விரதம், துர்வாஷ்டமி விரதம், நவராத்திரி விரதம், வெள்ளி பிள்ளையார் விரதம், செவ்வாய் பிள்ளையார் விரதம், சங்கடகர சதுர்த்தி விரதம், இப்படி 11 விரதங்கள் உண்டு. இந்த விரதங்களில் ஆவணி மாதத்தில் வரும் சதுர்த்தி விரதம் மிகவும் முக்கியமானது. விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம். அருகு வைத்து விநாயகரை வழிபாடு செய்தால் பிறவி பிணி நீங்கும், இன்பம் பெருகும். விநாயகருக்கு கரும்பு, பச்சரிசி, பிட்டு, வெள்ளரிப்பழம், கிழங்கு, இளநீர், தேன், துவரை, அவல் பொரி, நெய், எள், பருப்பு இவைகளை வைத்து நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது விநாயகரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நைவேத்தியங்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் பெருகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளாகவே பிறந்துட்டுருக்கும். அப்படி அந்த மாதிரி பெண் குழந்தைகளாக பிறக்கக்கூடிய வீட்டில் ஆண் குழந்தை வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிறப்பான ஆலயம் இருக்குது. திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு போகணும். அந்த கிராமத்தோட பேர் தீவனூர். அந்த கிராமத்தில் உள்ள பொய்யாமொழி பிள்ளையார்னு சொல்லி ஒருத்தருக்கார். அங்கே ஒரு ஆலயம் இருக்குது, பொய்யாமொழி பிள்ளையார் கோவில். இந்த கோவிலில் திருமணம் செய்தவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும். இல்லை தொடர்ந்து பெண் குழந்தையாக பிறந்திருக்கு அப்படின்னா அவர்கள் இங்கே இந்த ஆலயம் வேண்டி செல்லும் பொழுது ஆண் குழந்தைகளாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்பது இந்த ஊரோட மக்களோட நம்பிக்கை. பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த தும்பைப்பூ, செம்பருத்தி, சங்கு புஷ்பம், எருக்கம்பூ, மாவிலை, அருகம்புல், வில்வ இலை இவற்றை விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது அல்லது மாலையாக கட்டி அணிவிக்கும் பொழுது நீங்கள் கேட்டது கிடைக்கும். உங்களது கோரிக்கைகள், அதாவது பிள்ளையாருக்கு முன்பு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த கணபதி மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள அதிகாலையில் உச்சரித்து வருவது மிக மிக சிறப்பு. நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் உங்களுக்கு உடனே சித்தியாகும். வன்னி மரத்தடியில் உள்ள பிள்ளையாரை சங்கடகர சதுர்த்தி அன்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களது வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாக நடக்கும். இந்த காரிய தடைகள் விலகி வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு மிக உபயோகமாக இருக்கும். அதாவது சங்கடகர சதுர்த்தி அன்று பிள்ளையாரை வழிபாடு செய்ய வேண்டும்.
அதுவும் இந்த வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அடுத்தது இந்த வறுமை நீங்குவதற்கு பிள்ளையார் வழிபாடு. அதாவது ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு 8 கொழுக்கட்டைகள் செய்து நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்த பிறகு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தால் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும். கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர சுவாமி மலையில் உள்ள பிள்ளையாரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களது பார்வைத்திறன் கோளாறுகள் உடனே சரியாகும். அடுத்தது திருமண தடை விலகுவதற்குண்டான ஒரு பிள்ளையார் வழிபாடு. அதாவது மாங்கல்ய தோஷம்லாம் சொல்லுவாங்கள்ல, அது போல இருக்கக்கூடியவர்கள், இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் வன்னி மரத்தடியில் இருக்கும் பிள்ளையாரை மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் வழிபாடு செய்து ஒரு அன்றைய தினம் அந்த ஒரு 9 பெண்களுக்கு 9 கன்னி பெண்களுக்கு அன்னதானம் செய்து வஸ்திர தானம் அளித்து வந்தால் இந்த மாங்கல்ய தோஷம் சொல்லக்கூடியதும் திருமண தடைகள் அனைத்தும் விலகி விரைவில் திருமணம் நடக்கும். இழந்த செல்வங்களை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு வழிபாடு. அதாவது நர்த்தன விநாயகர்னு சொல்லுவாங்க. நடனமாடக்கூடிய ஒரு விநாயகர் சிலை வைத்து அபிஷேகம் செய்து இனிப்பு கொழுக்கட்டை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்தால் இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும். பதவி உயர்வு பெறுவதற்கும் இடமாற்றம் வேண்டுவோரும் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாட்டு முறை. அஸ்வினி அல்லது மூல நட்சத்திரம் வரும் அன்று சிவசக்தி விநாயகர் ஆலயம் செல்ல வேண்டும். அதாவது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு சிவசக்தி விநாயகர்னு என்ன பேர் இருக்கணும். அந்த ஆலயம் சென்று பிள்ளையாருக்கு அலங்காரம் செய்து வெள்ளை, நீலம், சிவப்பு 3 நிறங்களும் கலந்த வண்ணத்தில் ஒரு வஸ்திரம் எடுத்து பிள்ளையாருக்கு அணிவித்து 3 வித சுவைகளில் நைவேத்தியமாக கொழுக்கட்டை படைத்து அவரை வழிபாடு செய்யும் பொழுது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் வல்லப கணபதிக்கு நைவேத்தியம் வைத்து நல்ல குழந்தையை தர வேண்டும் என்று வழிபாடு செய்தால் வழிபாடு செய்ய வேண்டும். சுவாமி மலையில் முருகன் சன்னிதானத்தில் வல்லப கணபதியை காணலாம். மழை வருவதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம். இது இப்போ சேரன் மாநகர் அதாவது நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகில் கண்டியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார். இந்த பிள்ளையாருக்கு மிளகை அரைத்து அவர் உடலில் பூசிவிட்டால் போதும், மழை கொட்டும் என்பது ஐதீகம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகில் கண்டியன் கால்வாய் பகுதியில் மிளகு பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளையாருக்கு மிளகு அரைச்சி பூசுங்க. அடுத்தது வேலை கிடைப்பதற்குண்டான பிள்ளையார் வழிபாடு. வெள்ளெருக்க வேரில் பத்மாசனத்தில் அமர்ந்துள்ளவாறு ஒரு பிள்ளையார் சிலை செய்து வீட்டில் வைத்து அவருக்கு மஞ்சள் காப்பு அணிவித்து வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த வேலை அமையும், அரசு உத்தியோகம் கிடைக்கும். திருமண தடை நீக்கும் பிள்ளையார் வழிபாடு. திருவாரூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சர்க்கரை பிள்ளையார் உள்ளார். திருமண தடையில், அதாவது உங்களுக்கு என்னதான் தோஷமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவாக இருந்தாலும் சரி, திருமண தடைகள் இருக்கக்கூடியவங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆலயம் 108 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய திருமணம் விரைவில் நடக்கும். இந்த திருமண தடை விலகுவதற்கு இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த தாளம்பூ குங்குமத்தில் பன்னீரில் கரைத்து பிள்ளையார் பிடித்து வைத்து
அவர் தலையில் வந்து ஒரு அருகம்புல் குத்தி வைத்து வழிபாடு செய்ய, அதாவது வீட்டிலேயே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு செய்யும் பொழுது திருமணத்தடை அகன்று திருமணம் விரைவில் நடக்கும். விவசாயம் செழிப்பதற்குண்டான ஒரு எளிய வழிமுறை, ஒரு பிள்ளையார் வழிபாடு. தஞ்சை மாவட்டம் திருப்பணத்தூரில் இருந்து சீர்காழி செல்லும் வழியில் பந்தநல்லூர் அப்படிங்கிற இடம் இருக்குது. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மரத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இரட்டை பிள்ளையார் இருக்குது, கோவில் இருக்குது. இந்த இரட்டை பிள்ளையாரை வழிபாடு செய்து எனக்கு விவசாயம் வந்து நன்கு வர வேண்டும், அதன் மூலமாக மகசூல் அதிகமாக பெற வேண்டும் சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு மொத்தம் வந்து 18 முறை தோப்புக்கரணம் போடணும். போட்டு வழிபாடு செய்து அந்த முதல் விளைச்சலை அவருக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்ய விவசாயம் பெருகும், செல்வம் செழிக்கும். மற்ற கடவுள்களை விட விநாயகர் பலன்களை முந்தி தருபவர். அதனால்தான் அவரை முந்தி 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 விநாயகர்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையாரை வழிபாடு செய்து வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இந்த தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி வகுப்பு வரும் 28ஆம் தேதி, அதாவது 28/4/2019 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை சென்னை அம்பத்தூரில் ஓடி பஸ் நிலையம் பின்புறம் விஜயலட்சுமிபுரம் என்னும் இடத்தில் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி வகுப்பு நடைபெறும். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள ஆண் பெண் பேதம் கிடையாது. இந்த தாந்திரிக பரிகாரங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பரிகாரம். இந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களது பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க இயலும். இதற்காக எந்த மந்திரவாதியையும் தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. இவை அனைத்தையும் சுலபமான வழிமுறைகள், சித்தர்களால் அருளப்பட்ட நல்ல விஷயங்கள் மட்டுமே கற்றுத்தருகிறோம். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள ஜோதிட ஞானம் தேவையில்லை. எழுத படிக்க தெரிந்தால் மட்டுமே போதுமானது. இந்த தாந்திரிக கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் போதும். இந்த தாந்திரிக பயிற்சி வகுப்பில் பஞ்சபட்சி சாஸ்திரம், பணத்தை ஈர்க்கும் வழிமுறைகள், எந்திரம் எழுதும் முறைகள், இப்படி அனைத்தும் பயிற்றுவிக்கப்படும். தொடர்புக்கு ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், கிஷோர்ஜி, விஜயலட்சுமிபுரம், அம்பத்தூர் பஸ் நிலையம் பின்புறம், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566654582.